KL 3-digit chat 18/4/2024. Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க அப்படி பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. தென் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபாலோயிங் நம்பர் கொடுக்குறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சார்ட் வாங்க முடியாதவங்க ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபாலோயிங் நம்பர் வாங்கிக்கலாம். இந்த சார்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். சார்ட்டோட கான்செப்ட் நமக்கு டோட்டல்னால் கான்செப்ட் என்னென்னா அந்த சார்ட்டில் நமக்கு டோட்டல் தான் கான்செப்ட். அது என்ன டோட்டல்னு கேட்டிங்கன்னா TOTAL. டோட்டல்னு என்ன, ஒரு இதை ப்ளஸ் பண்ணுவோம், கூட்டி சொல்கிறத டோட்டல்னு சொல்லுவோம். கூட்டுத்தொகை இங்கே பாருங்கள், 0 to 0 இருக்குது. 3 கூட்டினீங்கன்னா நமக்கு 2 கிடைக்கும். 0 + 2 + 0 கூட்டினா 2 கிடைக்கும். இது மாதிரி 3 டிஜிட் நீங்கள் கூட்டினீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நம்பர் கிடைக்குமா? நம்பர் டோட்டலாக எத்தனை நம்பர் வரும்? 3 டிஜிட் மொத்தம் எடுத்திங்கன்னா அதை நம்ம சார்ட்டில் போட்டிருக்கோம். இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த் அடிக்கிற ரிசல்ட்டை ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஒவ்வொரு மந்த்தும் பார்த்திங்கன்னா போன மந்த்து எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கோ அது பக்கத்தில் இந்த மந்த் வரும். அவ்வளோ, வேறு ஒன்றும் கிடையாது, சிம்பிள். இப்போ மார்ச் மந்த் எடுத்துட்டிங்கன்னா பிப்ரவரி மந்த் இங்கே அடிச்சிருக்குல்ல, ப்ளூ கலர் கொடுத்துருக்கணும். அது ப்ளூக்கு பக்கத்தில் மார்ச் வந்திருக்கும், இல்லை இந்த கருப்பு பக்கத்தில். இந்த மந்த் அப்படி தான், போன மந்த் ஆரஞ்சு பக்கத்தில், இல்லை இந்த கலர் பிப்ரவரி மந்த்து ப்ளூ கலரில் பக்கத்தில் வரும். ஆனால் செக் பண்ணி பாருங்கள், சார்ட் வச்சுக்கிறவங்க. புதுசாக பார்க்குறவங்க தெரியாது, அதனால் சொல்கிறேன். ஏன்னா செக் பண்ணி பாருங்கள், எல்லாம் அப்படி தான். தென் மந்த் ஸ்டார்ட் ஆகி நம்பர் வரிசையாக அடிச்சுட்டு வரப்போ என்னென்னா, ஒரு இடத்துல ஒரு நம்பர் வந்தால் அதுக்கு பக்கத்தில் திரும்ப வரும். அதுக்கு நான் திரும்ப அந்த வீடியோவில் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்துருக்கு பக்கத்தில் இங்கே. அதனால் சார்ட் வச்சுக்கிறோங்க. ஒரு இடத்துல அடிக்குதா பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள், வந்துடும், அவ்வளோதான். இப்போ நம்ம மெயினாக ஃபாலோயிங் நம்பர் நான் சொல்லியிருந்தது 3 சொல்லியிருந்தேன். ஸோ 3 இன்னும் வரல. ஸோ 2 வந்துருச்சு, டெஃபினட்டாக 3 வரும். ஸோ அதனால தான் நான் கொடுத்துருக்கேன் அந்த 3. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சார்ட் வச்சுக்கிறோங்க. தென் ஃபாலோயிங் நம்பர் கேட்டவங்க. தென் இங்கே வந்துட்டு இங்கே டெஃபினட்டாக 3 கொடுத்தே ஆகணும், ஏன்னா 2 வந்துருச்சு. பட் எப்போ கொடுக்கணுறது தான் ட்விஸ்ட்டு. மந்த் எண்டில் வரலாம், இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் கூட வரலாம். ஸோ நாளைக்கு கூட வரலாம். இல்லைன்னா இது வரும் டெஃபினட்டாக, 200% நான் கேரண்டி இது வரும். ஸோ அங்கே இருக்கிற நம்பர் ஜஸ்ட்டு அப்படியே வரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அடிச்சிருக்குது. அது ஜஸ்ட்டு நீங்கள் மாற்றி போட்டு ட்ரை பண்ணுங்கள். 3 டிஜிட் பிடிச்சிக்கலாம். தென் இல்லைனா இங்கே ஒரே நம்பர் சிங்கிள் செட்டில் இது வரத்துக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது போன மந்த்தே அடித்தது, திரும்பி அதை அடிச்சு வச்சுருக்குது. இப்போ மிஷின் திரும்பி இந்த 1க்கு கூட போகலாம். அதனால் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, சார்ட் வச்சுக்கிறோங்க. சிங்கிள் ஷாட்டில் ஒரே நம்பர் அதில் இருக்குது. ஓகே, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன போக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். குரூப்பில் செக் பண்ணுங்கள். 0 குரூப்பில் எத்தனை அடிச்சிருக்குன்னா 0 குரூப்பில் நான் ஒரு நம்பர் கூட வரல. சரி, நாளைக்கு போகலாம் 0 குரூப்லேயும். ஏன்னா 8 அடிச்சாச்சு, 9 அடிச்சாச்சு, 10 போகலாம். இங்கே பாருங்கள், 11 கவர் ஆயிடுச்சு. இங்கே அடிக்கலாம், இல்லை இங்கே அடிக்கலாம், இந்த இடத்துல மேலே. ஸோ 10 ஃபாலோ பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த சார்ட் உங்கள்கிட்ட இருந்தால் தான் இங்கே இருக்கிற நம்பர்லாம் அவங்க எடுக்க முடியும். சார்ட் இருக்கிறவங்க ஓகே, பே பண்ணி வாங்கிட்டீங்க. இந்த சார்ட்டை பே பண்ணி தான் வாங்கணும் புதுசாக பார்க்குறவங்க. இந்த சார்ட்டோட ப்ரைஸ் 1000 ருபீஸ். விரும்புகிறவங்க சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் மந்த்லி நான் அதை அப்டேட் பண்ணி கொடுப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு மந்த்துக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தான் அப்டேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியலனா அதுக்கு சார்ஜ் தனியாக 100 or 200 நீங்கள் பே பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் ஃபோன்லேயே ஓப்பன் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 10 நாளைக்கு டார்கெட்டு பார்த்து வச்சுக்கோங்க. மெயினாக நம்ம ஃபாலோயிங் நம்பர் 3, அதை நான் விட்டுறதா இல்லை. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் 10 நாளைக்கு போகலாம். இதை விட்டால் வேறு 15 போகலாம். ஏன்னா 0 குரூப்பில் 0, 5, 15 3 வருது. இல்லை 15க்கு போகலாம். ஏன்னா 14 அடிச்சிருக்குது. இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட்டு 25 போகலாம். இது 5வது குரூப்பில் கான்செப்டில் நான் சொல்கிறேன். அடுத்து வேறு குரூப் எடுத்திங்கன்னா 1வது குரூப்பில் பாருங்கள், 2 11 வந்துருச்சு, 2 21. நெக்ஸ்ட்டு 1 போகலாம். தென் 2ல் 2 வந்துருச்சு, 12 வந்துருச்சு. நெக்ஸ்ட் 22. தென் இதில் அதிகமாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதுதான் நாளைக்கு போக போகுதுன்னு நினைக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா 3ல் 2 13 1 23 டெஃபினட்டாக இதனால தான் நான் 3 இருக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். போன மந்த்து 3 வரல, அதுக்கு முந்தின மாதம் 3 வரல. ஸோ 3 இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சார்ட் வச்சுக்கிறோங்க. இல்லை எனக்கு ஃபாலோவிங் நம்பர் மட்டும் வேணுங்கிறவங்க ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும். அதை ஜாயின் பண்ணி 199 பே பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அதில் யூடியூப்பில் வந்திருக்கும் யார் யார் பே பண்ணீங்கன்னு. பே பண்ணாலும் நான் தனியாக நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துக்கிறேன், அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை நான் பண்ணுறேன், அதில் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போதைக்கு 2 பேர் தான் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சரி பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இந்த ஃபாலோவிங் நம்பர் அனுப்பிடுறேன். நெக்ஸ்ட்டு 5ல் பாருங்கள், போன மந்த்து எக்கச்சக்க நம்பர் வந்துருச்சு. இந்த மந்த்து போகிறது கொஞ்சம் டவுட்டு தான். சரி, நம்ம என்ன மாற்றி சொல்லிட்டேன். 0 குரூப்பில் வந்து 0 10 20 2 தான், 3 தான். நான் மாற்றி சொல்லிட்டேன் டைமு. ஓகே, சொன்னால 10 தென் 15 25 சொன்னது தப்பு. 0 குரூப்னா 0 10 20 3 தான் வரும். ஸோ 10 போகலாம், 10 நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது. 15லாம் போன மந்த்து நிறைய நம்பர் வந்துடுச்சு, இருந்தாலும் நம்மளை ஏமாற்றிட்டு இந்த மந்த்து வரலாம். 6 போன டைம் நிறைய நம்பர் வந்துடுச்சு. 7ல் பாருங்கள் ஒரு நம்பரு, நெக்ஸ்ட்டு 7 போகலாம். ஸோ 8ல் பாருங்களேன் 3 8 வந்துடுச்சு, நெக்ஸ்ட் இன்னொரு 18 போகும். ஸோ பி கேர்ஃபுல். தென் 1வது குரூப் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 1 போகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. இதுவும் விட முடியாது, இதையும்